ஓகே, இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டெல்டா ஸ்டார் ப்ளஸ் 30 டிகிரி அல்லது 11 மணி 11 o'clock. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்போம், டெல்டா ஸ்டார் 180 டிகிரி நம்ம போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், -150 டிகிரி மைனஸ். ஓகேவா, 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிற அந்த விஷயம் தான் என்ன, அடுத்த ஒரு கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம், அடுத்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இதில் டெல்டா அப்படிங்கிறது என்ன, HV வைண்டிங். 11 மணிங்கிறது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு அதை நம்ம போடுவோம். 11 மணிங்கிறது எப்படி இருக்கும், 12 3 6 9. 11 மணிங்கிறது எப்படி இருக்கும், இது மின்னர் ஹேண்டு, இது ஹவர் ஹேண்டு. மின்னர் ஹேண்டுங்கிறது என்ன, HV வைண்டிங். ஹவர் ஹேண்ட் அப்படிங்கிறது என்ன, LV வைண்டிங். ஓகேவா, இது ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 12 என்ன செய்யும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா, சரி. இப்போது டெல்டாங்கிறது என்ன வைண்டிங், HV வைண்டிங்கா, இது என்ன வைண்டிங், LV வைண்டிங். ஓகேவா, சரி. ஓகே, நான் ரெண்டோடைய டயக்ராமே போட்டு உங்களை என்ன செய்கிறேன், திருப்பி வந்துட்டு ப்ளே பண்ணுறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போது LV வைண்டிங் HV வைண்டிங் இருக்குது. இப்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாரில் நம்மளால் வந்து என்ன செஞ்சிட முடியும் ஈஸியாக, இது A, இது B, இது C, இது எல்லாமே நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லிட முடியும். அல்லது இது A, இது B, இது C, இது எல்லாமே நியூட்ரல்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். டெல்டாவில் அப்படி சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா A2ல் A இருக்கும், B2ல் B இருக்கும், C2ல் C இருக்குங்கிறத பற்றி மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா, வேறு எதையுமே நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸோ LV வந்து ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சொல்லிடலாம். இது ரெண்டு இது நமக்கு தெரியும் அப்படி தானே. ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா A2 B2 C2, A2 B2 C2. ஸ்டாராக இருந்தாலுமே டெல்டாவாக இருந்தாலுமே என்ன, AAAAABC. ஓகேங்களா, அதாவது சப்ளை பார்த்தீங்கன்னா A2ல் கொடுப்போம். எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா இது பிரிட்டிஷோடைய கன்வென்ஷன். ஓகேங்களா, அவங்க என்ன கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கன்வென்ஷன் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், A2ல் A கொடுக்குறோம், B2ல் B கொடுக்குறோம். ஒரு சில டவுட் வரும், என்னென்னா சார் இங்கே நம்ம வந்து A2 B2 தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா சார், ஆனால் நீங்கள் வந்துட்டு -150 டிகிரி போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் மாற்றுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு பை. ஓகேங்களா, இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட்டாக எப்படி சொல்கிறது, இதனுடைய ஆப்போசிட். இப்போ 11 மணி இருக்குது, 11 மணியோட ஆப்போசிட் என்ன வரும், 5 மணி வருமா. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், LV சைடை மாற்றி போடுறோம். ஓகேங்களா, அது ஒன்றுமே இல்லை. LV சைடு வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. LV சைடுங்கிறது என்ன கிடையாது, ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸ்டாண்ட் பையில் பார்த்தீங்க அப்படின்னா A2ல் தான் A இருக்கும், B2ல் தான் B இருக்கும், C2ல் தான் C இருக்கும். அப்போ நம்ம ஏன் வந்துட்டு 5 மணியில் மட்டும் A2ல் A இல்லாமல் A1ல் A கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 மணிலேருந்து 5 மணிங்கிறது என்ன கனெக்ஷன் அப்படியே என்ன செய்யுது, உல்டாவாக மாறுது. இந்த 11 மணிலேருந்து இந்த 5 மணிக்கு வரும்போது என்ன நடக்குது, -180 டிகிரி என்ன செஞ்சுருக்கு, ஷிஃப்ட் நடக்குது. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெல்டா வந்து என்ன செய்யணும், ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபேஸர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதுக்கு வரையலாம், LVக்கு வரையலாம். HVக்கு என்ன செய்ய முடியாது, வரைய முடியாது. LVக்கு நம்ம என்ன செய்யலாம், ஃபேஸர் தாராளமாக வரையலாம். LVக்கு எப்படி வரும் ஃபேஸர், ஈஸி. A2 A1, B1 B2, C1 C2. புரிஞ்சுதா. இப்போ அடுத்து என்ன, HV ஃபைன் பண்ணணும். இந்த LVலேருந்து நம்ம என்ன செய்யணும், HVயை ஃபைன் பண்ணணும். LVங்கிறது என்ன ஹேண்டு, ஹவர் ஹேண்ட். ஓகேவா, இது என்ன ஹேண்ட், ஹவர் ஹேண்ட். இந்த ஹவர் ஹேண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஹவர் ஹேண்ட் அப்படிங்கிறது என்ன செய்யுது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ HV வைண்டிங் எடுக்கலாம். இந்த HV வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலாக நம்ம என்ன செய்வோம், இதை வரைவோம். இப்போ A1 A2 இருக்கா, ஸோ A1 A2க்கு பேரலாக நம்ம என்ன செய்கிறோம், A2 A1 அப்படிங்கிற மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த C1 C2 இந்த இருக்கா, இதை நம்ம என்ன செய்யலாம், இங்கனையும் கனெக்ட் பண்ணலாம், இங்கனையும் கனெக்ட் பண்ணலாம். அப்படி தானே. இந்த C1 C2வை இங்கே கனெக்ட் பண்ணாலும் சரிதான், இங்கே கனெக்ட் பண்ணாலும் சரிதான். அப்படி தானே. இங்கே கனெக்ட் பண்ணணுமாங்கிறத யார் முடிவு பண்ணுவா, இந்த C1 C2வை இங்கே கனெக்ட் பண்ணவா, அங்கே கனெக்ட் பண்ணவா. அதே மாதிரி இந்த B1 B2வை இங்கே கனெக்ட் பண்ணவா, இங்கே கனெக்ட் பண்ணவா, இதை யார் முடிவு பண்ணுவா, இந்த ஹவர் மினர் ஹேண்ட். ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஒரு டயக்ராமை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா அப்படியே திருப்புங்க. ஓகேங்களா, எப்படி திருப்புங்க அப்படின்னா இந்த பெரிய முள் இருக்கா, இப்போது நமக்கு தேவை என்ன மணி தேவை, 11 மணி தேவை. அப்படி தானே,
11 மணி நமக்கு தேவை. 11 மணி எப்போ வரும்? எப்போ 11 மணி வரும்? 12 இந்த இடத்துல இருந்து 11 இந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 11 மணி வரும். இப்போது நமக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஃபேஸார் டயக்ராம் இந்த C1 C2 வச்சுட்டு இங்கே வைக்கவா இங்கே வைக்கவா அப்படிங்கிற டவுட் இருக்குது. அப்படி தானே? C1 C2 இங்கே வரணுமா இங்கே வரணுமா? அதே மாதிரி B1 B2 இங்கே வரணுமா இங்கே வரணுமா? இது யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா, நம்மளுடைய இமேஜினேஷன் தான் என்ன செய்ய போகுது? ஈஸியாக முடிவு பண்ண போகுது. இந்த இது இருக்கா, இந்த ஒரு 12 இருக்கா, இது அப்படியே என்ன செய்யுங்க, நேரம் ஆக்குங்க. இதை நேரம் ஆக்குனா எப்படி மாறும்? இப்படி மாறுமா? இப்படி மாறுமா? இப்போ இதை வந்து என்ன செய்யுங்க, நேரம் ஆக்குங்க. இதை நேரம் ஆக்குனா எப்படி வரும்? இப்படி வருமா? அதாவது இந்த பாட்டு இருக்குங்களங்க, இது நல்லா பாருங்கள், புரியும் உங்களுக்கு. இதை அப்படியே நேராக்குங்க. அதே மாதிரி இந்த பாட்டு இருக்கா, இதை அப்படியே நேராக்குங்க. இந்த மாதிரி கிடைக்குமா? இது 11 மணியா, இது 1 மணியா? அப்போ என்ன புரிஞ்சிருச்சு? இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மினர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வரணும், இந்த சைடு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஓகேவா? அப்போது இப்படி தான் நமக்கு என்ன செய்யணும், வரணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் ஹேண்ட் கிடச்சிருச்சு. நமக்கு இப்போ தேவை என்ன? மினர் ஹேண்ட் தேவை. ஓகே, அப்போது இந்த பக்கம் வரைகிறதா இந்த பக்கம் வரைகிறதா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சைடு வரையவா இந்த சைடு வரையவா? எந்த சைடு வரையலாம்? இப்போது நமக்கு தேவை வந்து இந்த சைடு தான் தேவை, இந்த சைடு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த சைடு தான் தேவைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த C1 C2 இருக்கா, இது எங்கே கனெக்ட் பண்ணணும்? இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இதை அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். டிஜிட்டல் போர்டு முன்னாடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஈஸியாக இருக்கும். தட்ஸ் ஆல். இப்போ அடுத்து B1 B2வை அப்படியே கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சு போச்சு. சரி, இது வந்து கேப்ஸ் ஏன்னா HV ஃபினிஷ். ஸோ இது நியூட்ரல் பாயிண்ட், அவ்வளோதான். அவ்வளோதானே? இது பார்த்தீங்கன்னா என்ன ஹேண்டு, இது மினர் ஹேண்டு, இது என்ன ஹேண்டு, ஹவர் ஹேண்டு. எப்படி இருக்குது, நேராக இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்தா எப்படி வரும்? இப்படி வருமா? இப்படி வந்துச்சுன்னா இது 12 தான் எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கும். இது அப்படியே திருப்பணும் அப்படின்னா கிடைக்குமா நமக்கு? 11 மணி கிடைச்சிச்சா? இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. ஸோ இதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டயக்ராம் நம்ம என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். பாருங்கள், A1 B2, ஓகேவா? அப்புறம் B1 C2, அப்புறம் C1 A2, ஃபினிஷ். அவ்வளோதான். இப்போது அடுத்து வரைய வேண்டிய டயக்ராம் என்ன? 5 மணி. மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேவா? 5 o'clock. அப்போ இங்கே என்ன வரும்? -150 டிகிரி. ஓகேவா? சரி, இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன், HV வைண்டிங்கை டச் பண்ணாதீங்க. மினர் ஹேண்டு எங்கே இருக்கணும்? 12 தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எது மாறுச்சு? மினர் ஹேண்டு மாறுச்சா ஹவர் ஹேண்டு மாறுச்சா? ஹவர் ஹேண்டு தான் மாறுச்சு, மினர் ஹேண்டு மாறலை. அப்போ ஹவர் ஹேண்ட் மினர் ஹேண்டு நம்ம என்ன செய்யணும், அப்படியே லீவ் ஆஸ் இட் இஸ். என்ன எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. அந்த ஹவர் ஹேண்ட் நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். யூ ஹாவ் டு சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இப்படி மாறுதுன்ட்டு. A1 B1 C1 A2 இது வந்து எப்படி ஆயிருக்கு, இங்கேருந்து இப்படி வந்திருக்கு, ஆப்போசிட்டாக வந்திருக்கு. ஸோ அப்போ சப்ளை வந்து A B C. ஸோ இந்த ரெண்டு என்ன செஞ்சிடலாம், இது ஈஸி. இது வந்து ஸ்டார் டெல்டாவை விட டெல்டா ஸ்டார் ஈஸி. அவ்வளோதான், கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ இது தவிர நம்ம என்ன செய்யணும்னா இதை இப்போ மாற்றணும். எல்வியை மாற்றலாமா? எல்வி மாற்றுறது கஷ்டமாக ஈஸியாக? இப்போ A1 A2 இருக்கா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போடுங்க. A1 A2. B1 B2 இருக்கா, B1 B2 இது அப்படியே ஆப்போசிட்டாக அதுக்கு போடுங்க. இந்த B1 B2 இப்படியே நான் கொண்டு வந்துட்டு ஆப்போசிட்டாக அதுக்கு போட்டால் இப்படி கிடைக்கும். B1 B2. இந்த C1 C2 இருக்கா, இதை இங்கே கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறேன், அப்படி ஆப்போசிட்டாக போடுறேன். C2 C1. தட்ஸ் ஆல். ஸோ இதே பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? சரி, செக் பண்ணலாமா? நிறைய பேர் டவுட் வரும், செக் பண்ணலாமா? பாருங்க, இது என்ன, மினர் ஹேண்டு. ஓகேவா? இது என்ன, ஹவர் ஹேண்டு. எப்படி இருக்குது ஹவர் ஹேண்டு? கீழே நிற்க பார்க்க போகுது. ரெண்டையும் சேர்த்தா இப்படி இருக்கும். அப்படி தானே இருக்கும். இது 12. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை அப்படியே நேராக கொண்டு வரேன். இதை அப்படியே நேராக கொண்டு வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா?
செக் பண்ணி பாருங்கள். இது அப்படியே திருப்பி பாருங்கள், இந்த மாதிரி வரும். 5 மணிக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ரொம்பலாம் வந்து என்ன செய்ய தேவை கிடையாது, குழம்ப தேவை கிடையாது. சரிங்களா? ஈஸி, டேக் இட் ஈஸி. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நான் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சாலும் என்னோடய வீடியோ நீங்கள் 10 தடவை பார்த்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்? டெல்டா ஸ்டார் -30 டிகிரி, டெல்டா ஸ்டார் ப்ளஸ் 150 டிகிரி. அதாவது என்ன, டெல்டா ஸ்டார் 1 மணி, டெல்டா ஸ்டார் 7 மணி. அதை பற்றி என்ன செய்யலாம், அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.